ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து இந்த நாளுக்கான கேள்வியையும் நாம பார்க்கலாம். இந்த திங்கட்கிழமை மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் ஒரு அனுகூலமான நாளாக அமைத்து கொடுக்கிறார். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மன ஆறுதலும் திருப்தியும் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த மன வேதனைகளும் மாறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு சற்று சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்தாலும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து சேரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மிதுனராசி அன்பர்கள் இன்று குரு பகவான் மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாளாக அமைத்து கொடுக்கிறார். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் சில நல்ல செய்திகளும் உண்டு. இன்றைய நாளில் ஒரு சுப தினமாக இருப்பதனால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆறுதல்களும் மற்றும் அரவணைப்பும் இன்றைய நாளில் கிடைக்கப் பெறலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் மாறலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனதில் குழப்பங்களை கொடுத்தாலும் நாளின் இறுதியில் நல்ல செய்தியை கொடுப்பார். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சற்று அலைச்சல்கள் காத்திருக்கிறது. சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் சில நல்ல செய்திகளும் உண்டு. குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் மாறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆறுதலையும் அனுசரணையும் பெறலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது மன சஞ்சலத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உயர் அதிகாரிகளின் சற்று குழப்பங்களை இன்று அலுவலகத்தில் வரலாம். அலைச்சல்களும் இருக்கலாம். மேலும் இந்த நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை இடத்தில் சில மாறுதல்கள் காத்திருக்கிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. குடும்ப பிரச்சனைகள் தீரும். மகர ராசி நேயர்கள் இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. எந்த விதமான ஒரு மன குழப்பங்களும் இல்லாத நாளாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் இன்று உண்டு. இன்று குடும்பத்தில் சுபங்கள் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று மனதிற்கு சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று இவர்களுக்கு குடும்பத்தில் சொத்து விவகாரங்களுக்கு நல்ல முடிவை தரலாம்.
மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது. இன்று கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரமாக இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்று சிவன் அடியார்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் அன்னதானங்கள் செய்யலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் ராகு கிரக சேர்க்கை எந்த மாதிரியான மன மாற்றங்களை ஏற்படுத்தும்? இது எந்த காலகட்டத்தில் நடக்கும்? எதில் கவனம் தேவை? இப்போ சந்திரன் ராகு அப்படிங்கும் போதே ரெண்டுமே மனசை சங்கடப்படுத்தக்கூடிய கிரகங்கள் தான். ஸோ சந்திரனும் சரி ராகுவும் சரி, இந்த சந்திரனினுடைய மாற்றம் தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு நாளும் அவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், கவலைகள், துக்கங்கள், அவனுடைய சிரிப்பு எல்லாத்துக்குமே சந்திரன் காரணமா இருக்கார். ஸோ இந்த சந்திரன் ராகு சேர்க்கை கோச்சாரத்துல வந்தாலும் சரி, இல்ல ஜாதகத்தில் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் பர்சனா இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்கள அதாவது ஒரு சில சந்தேக புத்தியும் அவர்களுக்கு இருக்கும். இப்ப யாராவது ஒரு கூட்டத்துல ஒரு பொதுவான ஒரு கருத்து சொன்னா கூட, நம்மள தான் சொல்றாளோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணும். அதுவும் கடகத்திலேயே சந்திரன் ராகு இருந்தா எப்பவுமே விசாரப்படுவா, எப்பவுமே மனசு வேதனைப்படுவா. ஸோ கடகத்துல சந்திரன் ராகு, விருச்சிகத்துல சந்திரன் ராகு இது 2மே கொஞ்சம் டேஞ்சரஸ் காம்பினேஷன் தான். அதோட ரொம்ப சந்திரன் உச்சபலம் பெற்றிருந்தால் ரிஷபத்துல. ஸோ ரிஷபம், கடகம், விருச்சிகம் இந்த 3த்துலயும் சந்திரன் ராகுவோட இருக்காருன்னா அவசியம் பரிகாரங்கள் பண்ணுங்க. இதுல ஒரு சிம்பிளஸ்ட் பரிகாரம் என்ன? திங்கக்கிழமை பசுமாட்டுக்கு பச்சரிசி நீங்க கொடுக்கறது. அண்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா, நெல் இருக்குங்க இல்லைங்களா, அந்த நெல் வாங்கி இப்போ விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தானமா அந்த நெல்லை கொண்டு போய் நீங்க கொடுக்கலாம். அண்ட் இன்னைக்கு ஆர்கானிக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது வாண்டடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நல்ல இடத்துல நெல் வாங்கி நல்ல மண்ணுல விதைக்கிறதுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா சந்திரன் ராகுக்கு இதை விட நல்ல பரிகாரம் வேறு எதுவும் கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.